ஹாய். ஏன்டா என்ன கதறடா கதறீங்க? ஒரு நாள் கூட லீவ் விட மாட்டீங்களேடா. நான் கூட இன்னைக்கு வீடியோ போட வேண்டாம், ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சா இப்படி உட்காந்து கதறிட்டு இருக்கீங்க. அதாவது இப்போ வந்து அடுத்த கட்டம் என்ன நினைச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கதறல் குரூப் எதிர்கள் குரூப்லாம் தளபதி விஜயோட இமேஜை குறைக்கிறக்காண்டி, அதாவது சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அந்த சின்ன பசங்களை ஏவி இந்த ட்விட்டர்ல ஸ்பேஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் மாதிரி ஆரம்பிச்சு பேச விட்டுருக்காங்க. அது வந்து வைரலாக இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் இப்போ மார்ச் மாதம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாருல தமிழ்நாடு ஃபுல்லாக, அந்த டைமில் முட்டையை வந்து வீசணும் விஜய் அவர்கள் மேலே அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்க பேசுகிறாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு பயங்கரமான சிரிப்பு. என்னடா இது மூத்திர சந்தில் இருக்க சின்ன பசங்க காலைல மேலே யாருமே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மேலே இருக்கிற பயத்தில் அஜித்குமார் அவரை தூக்கி பிடிச்சி அஜித்குமார் அவர் காலையில் உள்ள போயிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக இந்த சின்ன பசங்களாம் பிடிச்சி நம்ம ட்விட்டரில் பேச விட்டு அது ஒரு ஆடியோவா இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நியூஸ் சேனலாக அதை பரப்பும்போது இப்போ இந்த நியூஸ் சேனலோட நிலைமையை பாருங்களேன். மாவட்ட செயலர்கள்ட்ட இருந்து நியூஸை வாங்கி தான் நான் சொல்றேன், பொய்யே கிடையாது. மார்ச் மாசம் தமிழ்நாடு முழுக்க அவன் சுற்றுப்பயணம் மேற்கொள்றான். நல்லா கவனிச்சிக்க. மார்ச் 2ல இருந்து மார்ச் 8க்குள்ள, சரியா? மார்ச் 2 இல்லைன்னா மார்ச் 8ஆம் தேதி, ஓகேவா? இந்த பீரியட் ஆஃப் டைமுக்குள்ள தான், அதாவது மார்ச் 15க்குள்ள அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் விஜய் வந்து பண்றான். என்ன, இன்னைக்கு ஒரு மளிகை கடையில ஒரு முட்டையோட விலை 6 ரூபான்னு நினைக்கிறேன். 6 ரூபாயா 6 ரூபா 50 காசுன்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் பண்ணாத. என்ன, மொத்தமா கூட்டு முயற்சியா எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரெடி பண்ணி அதுல எல்லாத்தையும் பணத்தை போட்டு ஒரு பல லட்சம் ரூபாய்க்கு முட்டையா வாங்கிரும். என்ன குருலே? டன் டன் டன். இது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்னதா ஒரு சேவை. என்ன, நாமக்கல் மாவட்டத்துல இந்த ரேட்டுக்கு எடுத்துருவோம். ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துட்டு, நாமக்கல் மாவட்டத்துல முட்டை ரொம்ப ஃபேமஸ். என்ன, நமக்கு தெரிஞ்ச பையன் இருக்கிறாங்க, பண்ணை இருக்கு. என்ன, அழுகி போன முட்டைனா அது ஒரு ரேஞ்சு 7 ரூபா வருது, அதுல 1.5 ரூபா தான் வரும். என்ன சொல்றேன்? ஒரு லாரியில மொத்தமா வந்து இறக்குற மாதிரி வச்சிடுறேன். அப்படியே நாமக்கல் மாவட்டத்துல எப்பா நான் ஒரு 10 ஏடு எடுத்துக்கிறேன், எப்பா நான் ஒரு 10 ஏடு எடுத்துக்கிறேன், எல்லாரும் வாங்கி வச்சிங்க. வரும், பீஸ் அழகா வரும். வண்டி மேல வந்து பாடி தெரிகிற மாதிரி வரும். என்ன, சும்மா விடுற சொர்ரு சர்ரு 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 சர்ருன்னு இறங்கணும். மண்டையில வந்து வைக்கிறதுக்கு 4 நாள் ஆகணும். என்ன, T69 என்னன்றது அவன் மண்டையில ஆஃப் பாயில் போட்டு காட்டிருங்க போதும். என்ன பார்த்தீங்களா, வந்து சின்ன பசங்க எந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்கன்னு. அவங்க இன்னுமே இந்த சின்ன பசங்க விளையாடுற கோழியாட்டம் மாதிரி அதமே நினச்சிட்டு இருக்காங்க. தளபதியோட தொண்டர்கள் ரசிகர்லாம் இப்போ இவங்க கூட சண்டை போடுற மூட்லேயே இல்லை. அவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஏன்னா தளபதி அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை வேற லெவலில் கொண்டு போயிட்டு இருக்காரு. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு கட்சி ரீதியாக அரசியலமைப்பாக கட்ட வச்சுட்டு இருக்காரு. இவனுக்கு இன்னும் வந்து முட்டை பேசவா, அந்த முட்டையை வாங்குறது கூட இங்கே வாங்க வேண்டாடா, நம்ம போய் நாமக்கல்ல போய் எடுப்போம் அப்படின்ட்டு இந்த பசங்க படத்தில் ஒரு 4 பசங்க சேர்ந்து ஒரு திட்டத்திட்டவங்களை சண்டை போடுறதுக்கு அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு ஏட்டா நீங்கள் வெள்ளை ஜிலியமா தெரியுது அப்படின்னு இந்த அரசியல்வாதிகளை பற்றி நம்ம கேட்க. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் அடிச்சாடில இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போவே போயிட்டு அஜித் அவர்கள் காலில் விழுந்தானுங்க. அடுத்த கட்டமா இப்போ இது வந்துட்டு ஒரு ரஜினிகாந்தோட ரசிகர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனால் ரஜினிகாந்தோட ரசிகர்னா, அதாவது நம்ம வந்து ஒரு நடிகரை வந்து நம்ம இதில் இழுக்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து ரஜினிகாந்தோட போக மாட்டான்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு தற்கொலைத்தனமான சில பேர் ஊருக்கு 4 பேர் கிடப்பானு தெரியுமா ஒவ்வொரு இதுலையும், அந்த மாதிரி ஒரு சில்லறைங்க. இந்த சில்லறைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பேசி அது வைரலாக்கி அதையும் தூக்கி இந்த நியூஸ் சேனல் பரப்புறது, இதெல்லாம் பேசுறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் எடுத்து பேசணுமான்னு. ஸோ இருந்தாலும் இந்த நியூஸ் சேனல் இதை வந்து வைரலாக்கும் போது அதை பற்றி நான் பேசணும், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ போட்டேன். அதாவது நாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளை ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு பெரிய ஒரு அப்படி நம்ம எதிர்பார்த்தா, இவங்க என்ன அந்த அல்ட்ரா சில்ற மாதிரி இந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு இது என்ன சொல்ல அப்படின்னு தான் தோணுது. அதாவது இன்னும் இந்த மாதிரி நிறைய கீழ்த்தரமான விஷயங்கள்லாம் தூக்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தளபதி விஜயோட இமேஜை குறைக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளாக வந்து ஒவ்வொரு வேலையாக பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றுமே செல்லுபடியாக இருக்கா. இப்போ கடைசியில் அவர் மேலே முட்டிய தூக்கி வீசப்படுறாங்க. டேய் ஏண்டா, தைரியமான ஆளாக தான் வீசி பாருங்கடா, அதுக்கப்புறம் தெரியும்டா தளபதியோட பவர்னா என்ன தமிழ்நாட்டில் நீங்கள் பார்ப்பீங்கடா. இல்லை என்னன்னு கேட்குறேன். அதாவது இந்த சின்ன பசங்க கணக்காக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நியூஸ் சேனல் இதை எடுத்து வெளியிடுறாங்கன்னா என்ன சொல்ல. இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா? தளபதி விஜயோடைய உயரங்கிறது எங்கே இருக்கு? ஆளுங்கட்சி ஆட்டங்கட்டி போயிருக்கு. 2020 நம்ம எப்படி வந்து வியூகம் அமைக்கணும்னு பயந்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து வேற லெவலில் தளபதி விஜயோடைய காலத்தில் ஆட்டம் இருக்க போது நீங்கள் என்னன்னா அந்த சின்ன பசங்க மூத்திர சந்தில் வந்து அவன் அதை பேசுகிறான் இவன் இதை பேசுகிறான் அதெல்லாம் எடுத்து கொண்டு போட்டுட்டு இருக்கீங்க. நியூஸ் சேனலுக்கு வந்துட்டு இப்போ கண்டென்ட்டே இல்லை போல. தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசலான்னா டெய்லி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸே போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தளபதி விஜய் அவர்களை பற்றி ஏதாவது நியூஸ் எங்க தளபதியோட ஆட்டம் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. இத்தனை வருஷ காலமாக ஆண்ட கட்சி அதிமுகவே இப்போ என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. தளபதி விஜயோட தான் கூட்டணி அமைச்சாகணும் அப்படின்னு சொல்லி பரப்பிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் தமிழை வெற்றி கழகம் தளபதி விஜயோட தலைமையில் தான் கூட்டணி அமைக்கும் அப்படின்ட்டு ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் நியூஸ் பண்ணுங்கன்னு பார்த்தா இந்த மூத்திர சேர்ந்து சின்ன சின்ன பசங்க சேர்ந்து விளையாடுறாங்க. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நியூஸ் போட்டு எதுக்குன்னு கேட்குறேன்.
சிரிப்பு தான் வருது. நியூஸ் சேனலுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தெரியல எனக்கு. என்னமோ ஒன்று. ஆனால் வந்து 2026 வரைக்கும் தளபதி விஜய் பற்றி தான் டாபிக். எல்லாரும் கதற போறீங்க. ஆனால் ஒன்று, 2026 வரைக்கும் தளபதியை சுற்றி தான் ஒட்டுமொத்த அரசியலுமே நடக்குது. ஆளுக்கு எங்கே பார்த்தாலும் விஜயை பற்றி தான் கதறல. ஏன்னா எல்லாருமே ஆட்டம் கண்டுபிடிக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு எனக்கு தெரிஞ்சு நான் எம்ஜிஆர் வந்து கட்சி அரைச்சு வரும்போது நாம வந்து பார்க்கல. அப்போ சின்ன பசங்களாம் வந்து வச்சுக்கிடுங்களேன். ஆனால் தளபதி விஜயாவில் பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு இவ்வளோக்குள்ள ஒரு செல்வாக்கு இருக்குமா எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு தளபதி விஜயாவுக்கு செல்வாக்கை பார்க்கும்போது இளைஞர் படம் அந்த அளவுக்கு இளைஞர் பட்டலங்கள் இருக்கா. அதனால பொறுத்துக்க முடியாம இந்த சின்வண்டு பசங்களை இந்த ட்விட்டர் ஸ்பேஸில் விட்டு பேச விட்டு இல்லை தளபதி விஜய் அவர்கள் மார்ச் மாதம் அந்த சுவிட்ச் பெண்ணை மேற்கொள்ளும் போது எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் இந்த ஹார்ட் அட்டாக்ல நெஞ்சு வெடிச்சு செத்துருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ ஒரு பெரிய ஒரு கூட்டம் மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் இப்போவே கூட்டிகிட்டு இருக்கு. அவர் சுவிட்ச் பெண்ணை மேற்கொள்ளி மக்களை நேரடியாக மீட் பண்ணும். அது மட்டும் தான் இப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் தடை பண்ணிருக்கு. மக்களை நேரடியாக களத்தில் சந்திச்சு அவங்க கூட ஒன்று மொன்றுமா சேரும்போது அந்த மக்கள் எல்லாருமே தளபதி விஜய் தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அது தெரிஞ்சுதான் இப்போயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நடுக்கத்தில் எதிரிகள்லாம் என்ன பண்ணு தெரியாமல் இப்போ வந்து சின்ன பசங்களை வச்சு இந்த பேசுகிற மாதிரி இந்த மாதிரி ஆடியோ சர்ச்சை இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறேன். ஏன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கிற இளைஞர் பட்டாலும் தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போனா எதிர்த்தரப்பில் இருக்கிற அந்த ரஜினிகாந்த் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், ஸோ இவங்கள்ட்டலாம் போய் மறைமுகமாக தூண்டி இல்லைன்னா இவங்களே அந்த ஃபேக் ஐடியை உருவாக்கி நம்ம நேரத்தை சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி ஃபேக் ஐடியில் உட்காந்துக்கிட்டு தளபதி விஜய்க்கு எதிராக ஏதாவது பேசுகிற மாதிரி இந்த மாதிரி சர்ச்சைகள் இதெல்லாம் என்ன ஒரு குழப்பு. எதிர்க்கிட முடிவு பண்ணிட்டு நேரடியாக வாங்க அரசியல் ரீதியாக எதிர்க்க வர வேண்டியதானே. அதை விட்டுட்டு தளபதி விஜயாவில் நினச்சிருந்தா இதை விட்ட அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கான். நினைச்சா வேற லெவலில் உங்களுக்கு எதிராக திருப்ப முடியாதா? அவர் அவங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்களுக்கு என்ன கட்சி அரைச்சி வந்திருக்காரு. அவங்கள அரசியல் மயமாக்கணும், ஒரு கட்டமைக்கணும். பேசும்போது கூட டீசெண்டாக பேசுங்க, யாரையும் அவதூறாக பேசாதீங்க. அந்த அளவுக்கு மனசை கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்காரு. நீங்கள் என்னன்னா இந்த சின்ன பசங்க காலில் உட்காந்து விளையாடுறதுக்கு வேற இல்லைன்னா நாங்கள் என்ன பேட்டு பந்து வேணா வாங்கி தர சொல்ல தளபதி விஜய் சொல்லி எல்லா ஊர்லேயும் இந்த கிரிக்கெட் பேட்டு பந்து வாங்கி கொடுப்போம். பேசாமல் விளையாட சொல்லுங்க. முட்டையேறி போகிறான்ல முட்டையா ஏதாவது சொல்லிடுறாங்க. சிரிப்பு வருது. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உடனே கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு தான் உடனே ஷேர் பண்ணேன். பாய்.